Hi, Hi students, இன்னைக்கு நம்ம class 11 Max 7th chapter Matrices and Determinants ல exercise 7.1 ல 16th sum பார்ப்போம் இந்த வீடியோல. If A is a 3/4 matrix and B is a matrix such that A transpose B and B A transpose are defined ன்னு கொடுத்திருக்காங்க. Definedனா இந்த ரெண்டு மல்டிப்ளிகேஷனும் பாசிபிள் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. A transpose B யும் B A transpose பண்ண முடியும் defined ன்னு கொடுத்திருக்காங்க. What is the order of the matrix B ன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? A ஓட மேட்ரிக்ஸ் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. A மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3/4 ன்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா, ஆர்டர் ஆஃப் A 3/4 ன்னு கொடுத்திருக்காங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? A டிரான்ஸ்போஸ் பண்ணணும். A க்கு 3/4 ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப A டிரான்ஸ்போஸ். A டிரான்ஸ்போஸ்னா என்ன ஆகும்? நமக்கு ரோவா இருக்கிறது காலமா சேஞ்ச் ஆகும், காலமா இருக்கிறது ரோவா சேஞ்ச் ஆகும் இல்லையா? அப்ப இது அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆயிடும். 4/3 ஆயிடும். இந்த ரோ வந்து காலம் ஆயிடும், காலம் இருக்குது, இது ரோ இது காலம் இல்லையா? அப்போ இது இன்டர்சேஞ்ச் ஆயிடும். இது 4/3 வரும். A டிரான்ஸ்போஸோட ஆர்டர் வந்து 4/3. இப்போ இன்டு B, B ஓடது எனக்கு தெரியாது, B ஓட ஆர்டர் நமக்கு தெரியாது. அதை I into J எடுத்துக்கிறேன் நான். இப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ரூல் என்ன? இது ரெண்டும் சேமா இருக்கணும் அப்படின்றத. இது ரெண்டும் சேமா இருந்தா தான் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்போ therefore I is equal to 3 கிடைச்சிடும் நமக்கு. ஓகேவா, இப்போ அதே மாதிரி BA டிரான்ஸ்போஸ் B இங்கே போட்டுருவோம். I cross J, I by J. A டிரான்ஸ்போஸ், A டிரான்ஸ்போஸ் நமக்கு என்ன தெரியும்? A டிரான்ஸ்போஸ் 4/3. ஸோ அதே இதுதான் J. இது ரெண்டும் நமக்கு சேமா இருந்தால் தான் இந்த மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். அப்போ J is equal to 4. ஸோ அப்போ I cross J நமக்கு தெரிஞ்சிச்சு. அதாவது I by J, ரோ என்ன காலம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. therefore order of matrix B is 3/4. இதுதான் ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.